பார்க்க போகிறோம்னா ரோட்டார் எவாப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டார் எவாப்ரேட்டர் என்ன நடக்குது, இதில் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். இந்த சொல்யூஷன் வந்து இதிலே கண்டென்ஸ் ஆகி ஒரு ஃப்ளாஸ்க் அப்படியே கலெக்ட் ஆகும். அதில் இன்பிட்வீனில் வந்து இந்த ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ப்ரெஷரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ப்ரெஷரை வந்து குறைக்கும் போது அதுக்கு சொல்யூஷன் வந்து இதில் இருக்க சொல்யூஷன் வந்து நல்லா டிஸ்டர்ப் ஆகி அந்த ஃப்ளாஸ்க் இருக்கும். இந்த ஃப்ளாஸ்க் இருக்குங்களா, இதில் வந்து கலெக்ட் ஆகும். இதுக்கு பேர் சில்லர். இந்த சில்லர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் இங்கே நடக்குது. நடந்து இதுக்குள்ளே வந்து பேராக கலெக்ட் ஆகுது. இதுக்கு பேர் சில்லர். சில்லர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்குதுங்களா, இதில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை தான் வந்து சில் ஆகும். இங்கே வந்து நீங்கள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நடுவில் சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டு இன்க்ரீஸு டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு 2 சுவிட்ச் இருக்குது. அதில் வந்து பம்ப்பு ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. வந்து இந்த மானிட்டர் வந்து இது ரொட்டேஷனுக்கு, இது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது. எவ்வளோ டெம்பரேச்சர் எடுக்கணும், ஷோ செட்டிங் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து லாக் ஆகும். லாக் ஆனால் யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது, அது யாருன்னா வந்தால். ஸோ அதனால் இதை வந்து யூஸஸ் பண்ணுறோம் நம்ம. தென் அப்புறம் என்ன பண்ணுறோம், இது கம்ப்ளீட் செட்டிங் பேர் நான் சொன்னால் ரோட்டார் எவாப்ரேட்டர். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். தென் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரொட்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா லைட், அதுதான் ஆஃப் ஆகிடுச்சு. தென் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் பண்ணும்போது லைட் எல்இடி லைட் ஏறும், ஒயிட் எல்இடி லைட்டு, அப்போ ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் வந்து செட்டப்பு. ஸோ அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ப்ரௌன் கலரில் வந்து ஒரு சால்வெண்ட், கலர்லெஸ் சால்வெண்ட். இந்த கலர்லெஸ் சால்வெண்ட் வந்து டிஸ்டில்ட் ஆகி இந்த ஃப்ளாஸ்க் வந்து கலெக்ட் ஆகும். இது வந்து கலர்லெஸ் தெரியுது உங்களுக்கு, கலர்லெஸ்ஸாக இருக்குது. இங்கே தான் நடக்குது. இதில் மிக்சர் ஆஃப் சால்வெண்ட் இருக்குது. அந்த சால்வெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கலராக இருக்கிறத வந்து கலர்லெஸ்ஸாக பிரித்து கொடுக்கும். அதுதான் இதோட வேலை. சரி, இதோட நம்ம பார்த்தோம்னா சில்லர் தான். என்ன நடக்குது இங்கே, இந்த ப்ராசஸ் தான் இதில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் ப்ராசஸ். வேறு எதுவும் வந்து பெருசாக கற்றுக்கிறதுக்கு இல்லை. இது சிம்பிளாக வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், எத்தனால், மெத்தனால், அசிட்டோன், எக்ஸட்ரா சம்திங், இந்த மாதிரி சால்வெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த சால்வெண்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் கொண்டு வந்து பிரிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த செட்டப் யூஸ் பண்ணி அழகாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை போதுக்கணும். அதில் வந்து வடிகிறது தெரியுது அவங்களுக்கு, வடிஞ்சு அப்படி இந்த ஃப்ளாஸ்கில் வந்து அப்படி போகிறது தெரியுது, கீழே வந்து கலெக்ட் ஆகும். கலரான சொல்யூஷன் வந்து கலர்லெஸ்ஸாக மாறுது. இப்போ இதுதான் வந்து இதோட வேலை. பிரித்து கொடுக்கணும். காம்பவுண்டும் சால்வெண்ட்டில் ரெண்டாக பிரித்து கொடுக்கணும். இப்போ கலராக இருக்குது. சம்டைம் வந்து முதல்ல வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நிறையா இருந்தது, இப்போ கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் வந்து நிறைய கம்மியாக. சரி, ப்ராசஸ் வந்து நிறைய தான் நடக்குது. ஈஸி மெட்ரிக்ஸ் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அழகாக நீங்கள் பண்ணலாம். திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் எம்எஸ்சி முடிச்சுட்டு ரிசர்ச் போகிறவங்களுக்கு, ஆர்கானிக் ஏரியா போகிறவங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ரோட்டார் எவாப்ரேட்டர். இது மேட் ஃப்ரம் எல்டாஃப். இந்த எல்டாஃப்னா ஒரு கம்பெனி. இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எலிவேட் பண்ணியிருக்கோம். எலிவேட்னா மேலே தூக்கிட்டு இந்த சொல்யூஷன் கம்மியாக இருக்கா, இல்லை சாலிட்ஸ் என்ன ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தெரியுது முன்னாடி இந்த சொல்யூஷன் அதிகமாக இருந்து இப்போ கம்மியாக இருக்குது. அது மேலெலாம் பாருங்கள் ஒரு மாதிரி திட்டாக படிஞ்சிருக்கு. அதான் சாலிட் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சொல்யூஷன்லாம் அதில் போய் கலெக்ட் ஆகிருக்கு.